Navarathri, Shubharathri. Hello friends, welcome to Kovai Kadhambam channel. ஒவ்வொரு அசுரர்களா அனுப்பி விடுறாங்க போய் போர். ஸோ அப்போ அந்த பொண்ணு எல்லாரையுமே சாகடிச்சுட்டு கடைசியா ரத்த பீஜன் அவர்கிட்ட சண்டை போடும்போது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு தவம் இருந்து அவர் ஒரு வரம் வாங்கியிருக்கிறாரு. அந்த வரம் என்னன்னு பார்த்தா அவர் அவர் சிந்துற ஒவ்வொரு துளி ரத்தத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு ரத்த பீஜன் உருவாகணும். அதே கேரக்டர் அதே மாதிரியா ரத்த பீஜன் உருவாகணும். ஸோ இது கடவுளுக்கு துர்க்கைக்கு தெரியாது. துர்க்கை தானே பொண்ணா வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது. அப்ப பார்த்தா இழுத்தும் போது பார்த்தா ரத்தத்துல இருந்து இன்னொரு ரத்த பீஜன் இந்த மாதிரி எல்லாம் வராங்க. நிறம் என்னன்னா மஞ்சள். மஞ்சள் நிறம் ஸ்கந்தமாதா தேவியோட நிறம். ஸ்கந்தமாதா தேவி யாருன்னா முருகனோட தாய். இவங்க பார்வதியோட அவதாரம். இந்த நாளில் மஞ்சளை பயன்படுத்தி பிரார்த்தனை செஞ்சோன்னா நமக்கு வேண்டியதெல்லாம் நடக்கும். 5வது படியில் 5 கொண்ட உயிரினங்கள், விலங்கு, பறவை, இந்த பொம்மைகள்லாம் 5வது படியில் வைப்போம். கலைமகளும் கலைமகளும் கொலுவிருக்கும் ராத்திரி